தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். பார்க்கலாம். பொதுக்குழு ரத்து செய்யப்படுவதாக சில விஷமிகள் வதந்தி பரப்புவதாக செய்தி வருகிறது. இந்த வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம். இந்த வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம். எனது தலைமையில் நாளை 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் திட்டமிட்டபடி நடக்கும். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. சொல்றதான் உங்களை போட்டேன். நாளைக்கு இல்லை, கூட்டமே இல்லை, பொதுக்குழு கூட்டமே ஒரு வதந்தி விஷமிகள். நீங்களே சொல்லுங்களேன், யார் காரணமா இல்லை உங்களை கேட்கறேன். என்னையே நிறைய கேள்விகளை கேட்டிருந்தீங்க. இப்ப நீங்களும் நான் கேள்வி யார் காரணம் இருப்பாங்கன்னு நீங்களே சொல்லுங்க. நேற்று அவங்க அம்மாவுக்கு பிறந்த நாள், என்னுடைய துணையாருக்கு பிறந்த நாள், 77வது ஆண்டு பிறந்த நாள். அதற்காக அவங்க குடும்பத்தோட வந்தாங்க, வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க. வணக்கம் சொன்னா நானும் வணக்கம் சொன்னேன். வேற எந்த பேச்சும் இல்லை, வேற எந்த பேச்சும் கிடையாது. வணக்கம் வணக்கத்தை வரவேற்றது. இந்த வணக்கம் அந்த வணக்கத்தை வரவேற்றது. அது தவிர வேறு எதையும் நாங்கள் பேசவில்லை. ஆனால் இப்படி சில விஷயங்கள் இப்படிப்பட்ட ஒரு பொய்யான தகவலை பரப்பியிருக்கிறார்கள். அதனாலே இதை பொதுக்குழு உறுப்பினர்கள், நாளை வர இருக்கிற உறுப்பினர்கள் இதை நம்ப வேண்டாம். அன்புமணி நேற்று தைலாபுரம் இல்லத்திற்கு சென்று பெற்றோரை சந்தித்ததால் நாளை நடைபெறக்கூடிய பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையிலான சிறப்பு பொதுக்குழு கூட்டம் ரத்து என்ற தகவல் பரவியிருந்தது. அவை அனைத்தும் வதந்தி. விஷமிகள் சிலர் இதுபோன்ற வதந்தியை பரப்புகிறார்கள். நாளை திட்டமிட்டபடி பொதுக்குழு நடைபெறும். அனைவரும் கட்டாயம் அவசியம் அதில் பங்கேற்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார்.